அதில் 3 பேரில் கோசலை, கைகேயி, சுமித்திரை. அவங்களுக்கு பிள்ளை பேர் இல்லை. அப்போ யாகம் நடத்தி பாயசம் கிடச்சி 4 பிள்ளை பிறக்கிறாங்க. அந்த பிறந்த பிள்ளைங்க ராமன் மேலே எப்போதுமே முதல் பிள்ளை ரொம்ப உயிராக இருந்தவர். அப்படி தலையை வாரிக்கும் போது முடி நரைச்சதுனால தனக்கு பின் இந்த வையகம் மறுகுறும்னு சொல்லி ராமனுக்கு அரசாட்சியும்பாங்க. சிற்றன்னை கைகேயி அந்த மனைவி என்ன பண்ணுவா, தனக்கு பிறந்த பரதனுக்கு தான் ஆட்சி வேணும்னு சொல்லி ராமனை காட்டுக்கு போன்னு சூழ்ச்சி சொல்லுவாள். இதற்கு இடையில் காட்டுக்கு போவான். தாடகை வதம் நடக்கும். சீதையை திருமணம் செய்து கொள்கின்றான். இதற்கு பிறகு ராமன் நாட்டுக்கு வருவதற்கு முன்பு 14 வருடம் காட்டுக்கு போன ராமனிடத்தில் சீதையும் போகின்றாள், இலக்குவனன் போகின்றான். அங்கே பர்ணசாலை அமைத்து குடியிருக்கின்றார்கள். இதற்கு இடையில் ஒரு சூர்ப்பனகை என்கின்ற அறைக்கு வந்து லக்ஷ்மணரிடம் வித்தை காட்டி தன்னுடைய அழகில் அவர்களை மயக்க, அவர்கள் அழகில் இவர்கள் மயங்க மூக்கறுப்பட்டு ராவனிடத்தில் போய் எதை சொன்னால் ராவணன் வீக்குன்னு தெரிஞ்சு உனக்காக சீதையை பார்த்தேன்னு சொல்ல சீதையை தூக்க வர இதில் மாரீசன் வதையாக, பிறகு சீதையை கவர்ந்து சென்று போக, பிறகு ராமனும் லக்ஷ்மணும் துளைத்த அமிர்தத்தை தேடிக்கொண்டு போக, முதலில் கூட்டணிக்கு ஏற்பாடு செய்து இணைப்பு பாலம் செய்த அனுமனோடு கூட்டணி வைக்க, பிறகு சுக்ரீவனோடு கூட்டணி வைக்க, கண்டேன் கற்பனுக்கு அணியவளை என்று சீதையை பார்த்து வந்து சொல்ல, பிறகு வானர சேனையோடு யுத்த கண்டத்திற்கு போவதற்கு முன்பு சுக்ரீவன் வேண்டுகோளுக்கு இணங்க வாலி வதத்தை செய்து சீதையை மீட்டெடுப்பதற்கு ராவண வதம் நடைபெற்று சீதையை மீட்டு பிறகு பட்டாபிஷேகம் நடந்ததாக முன்கதை சுருக்கம்.